ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். என்றைக்குமே நடைபெறுகிற ஒன்று. திமுக ஆட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆட்சி நடைபெறுகிற போது கம்பம் முன்னாள் அன்னைய சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன போய் சேரலையா? ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்க கட்சியில் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஒன்று, தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவரெல்லாம் பதில் சொல்றேன். இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு சதிவலை பின்னியது இதுதான் முதல் தடவை. அதை முறியடித்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவராக இருக்கிற நம்முடைய இன்றைய முதல்வர், என்றைக்கும் முதலமைச்சராக அரியணையில் அமரக்கூடிய தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர யாராலும் இல்லை. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நாங்க சொன்னதை தான் விஜய் வந்து டெல்லியில பேசிட்டு வந்தார். இல்லை, இவருக்கு எப்படி தெரியும் டெல்லியில் பேசிட்டு வந்தது? அவர் பேசினது பாரத பிரமோடு கடிதங்கள் தந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கியிருக்கிறார். ஒன்றே எங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் நாம் தயாரிக்கின்ற போது வேறு அண்டை மாநிலங்களாக இருக்கிற கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிராவில் மத்திய அரசால் ஒரு மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் நிதியை பெறுகிற அந்த மானியத்தை பெற்ற பெருமை அந்த மாநிலத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ 5000 மெகாவாட் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் தயாரிக்கின்ற போது 1 ரூபாய் கூட மத்திய அரசால் மானியத்தை அவர்கள் பெற முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர் பதில் சொல்லட்டும். இல்ல, அந்த குற்றச்சாட்டு சின்ன குற்றச்சாட்டு, இப்ப சொல்றது பெரிய குற்றச்சாட்டு நான் சொல்லிட்டு அதை எடுத்துங்க. திமுகவும் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று சதித்திட்டம் தீட்டியவர் யார்? அதற்கு மட்டும் அவங்க பதில் சொல்லிட்டு 2 பேரும். இல்ல, நான் இப்பதானே நாங்க வந்திருக்கிறேங்க. முதலீடுகள் வெளி மாநிலத்திற்கு போகக்கூடாது என்று அக்கறை எடுத்து திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய முதல்வர் 30 நாட்கள் உருண்டோடி இருக்கிறது, 32 நாள் ஆச்சு. இந்த மாநிலத்தில் எவ்வளவு தொழிலை துவங்கலாம், அண்டை மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி தொழிலை துவங்குவது என்பதை எல்லாம் ஆய்ந்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட கால டைம் கொடுக்கணும் இல்லையா? நீங்க 1 மாசத்துக்குள்ள வந்து நீங்க வந்து அண்டை மாநிலத்துக்கு தொழில் போகுதுன்னு சொன்னீங்கன்னா இருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கான இடங்கள் வேண்டும், அதற்கான மின்சாரம் அருகாமையில் இருக்கு, சப்ஸ்டேஷன் வேணும், இதெல்லாம் ஆய்வு செய்யணுங்களா இல்லைங்களா? இதையெல்லாம் செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய முதல்வர் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்கிறார். துறை வாரியாக ஆய்வு செய்து எப்படி நம் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அக்கறையோடு செய்கிறார். அறிக்கை விடுற முதலமைச்சர் வேறங்க, இருங்க, செயல்படுத்துகிற முதலமைச்சர், தன்னுடைய செயலால் மக்களை ஈர்க்கக்கூடிய முதலமைச்சர், மக்கள் பாராட்டதை பெறக்கூடிய முதலமைச்சர். ஆகவேதான் செயல் வடிவத்தில் இருக்கிறார். என்ன சொன்னீங்க? வருவாய்த்துறையோட அப்டேட் இல்லை சார். நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு வந்துட்டு. இல்லை, வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் தேவையான பணிகளை உருவாக்குவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எந்தெந்த பணி காலி இடங்கள் இருக்கிறதோ அதை நிரப்புவோம். வருவாய்த்துறையில் பல்வேறு மாற்றங்களை 3 மாத காலத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வருவாய்த்துறையும் அதே நேரத்தில் தொழில்நுட்பம் இங்கே இருக்கிற ஐடி, அதே போல பத்திரப்பதிவு இணைந்து அன்றைக்கு ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இனி பத்திரப்பதிவாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையில் இருக்கிற டேட்டா என்ட்ரி சொல்வார்களே, இதையெல்லாம் சரி செய்வதற்காக கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பொறுத்திருங்கள். 3 மாத காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்கிறார்கள் அந்த அறிவுரை ஏற்று ஒவ்வொரு துறையும் சாதனை படைக்கும். இல்ல எல்லாருமே இல்ல டிஜிட்டல் முறையை கொண்டு வருவதற்காகத்தான் ஐடி அந்த துறையை அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். எல்லாமே
ஆன்லைன் மூலமாக இப்போது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் டிஜிட்டல் என்ற முறையில் அவரவர்கள் என்ன கேள்வி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அனைத்தும் தெரிந்து கொள்வதற்காக இந்த துறை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. தாவேகாவினரிடமிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்கு என்ன மாதிரியான படையை தமிழக முதலமைச்சர் அறிவிக்க போகிறார்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். நயினார் நாகேந்திரன் போய் கேட்டால் அவரையே கேட்கணும். அவர் எப்படி பெண்கள் இது பண்றான்னு சொல்லி அவரை பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய இயக்கம் எப்படி இன்றைக்கு 11% 4% கொண்டு வந்தாரு. அதை சரி செய்ய சொல்லுங்க. தூத்துக்குடியில வந்து தாவேகா எம்எல்ஏ மீது பெண் இல்ல இப்போ வந்து பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக் கொண்டு நான் பதில் சொல்ல இயலாது. குற்றச்சாட்டுகள் யார் மீது நிரூபிக்கப்பட்டாலும் தலைவர் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வார். தீர்ந்து போன கட்சியிலிருந்து இவங்க நிர்வாகிகளை வந்து விடக்கூடிய கட்சி எந்த அளவுக்கு காய்ந்து போயிருக்குன்னு சொல்லி முக ஸ்டாலின் ஒரு தீர்ந்து போன கட்சி யாருது? எந்த கட்சி தீர்ந்து போச்சுங்கிறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி அவரிடத்துல, ஸ்டாலின் அதையும் பேசக்கூடாது. மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் இந்த மாதிரி கருத்து சொல்றதை காட்டிலே அமைதியாக இருந்து தன் கட்சியை வளர்த்துற வழியை பார்க்கலாம், மக்களிடத்தில் செல்வாக்கு பெறுவதற்கு வழிவகுக்கலாம். ஒரு இயக்கத்தினுடைய தலைமையே சுக்குநீராக உடைக்கப்பட்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தில் இருக்கின்றவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றுதான் முடிவு செய்து அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கட்சியுடைய சின்னம் இருந்திருந்தால் அவர் இதே தான்.